புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் நியமனம் பூமிபுத்ரா சமூகத்தை ஓரம் கட்டிவிடும் என்ற கவலைகளை அவர் நிராகரித்துள்ளார். அனைத்து மலேசியர்களுக்கும் சேவை செய்வதற்கான தமது உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். டிஏபி துணை பொதுச் செயலாளர் சிம் தனது பணிக்காலம் முழுவதும் நிலைநிறுத்திய மதிப்புகளை தம்மை விமர்சிப்பவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று கூறினார். ஒரு நல்ல மலேசிய தலைவர் இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மலேசியர்களையும் கவனித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும் என்றும் அதைத்தான் தாம் கடைபிடிப்பதாகவும் அவர் கூறினார். இது எப்போதும் எனது நடைமுறை, எனது நம்பிக்கை, எனது கொள்கை, உண்மையில் எனது கட்சியின் கொள்கை என்று அவர் இன்று அமைச்சகத்தின் தலைமையகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். சிம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு இலாக்காவிற்கு மாறியது பூமிபுத்ரா தொழில் முனைவோருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் நோ ஒமார் முன்னதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சமத்துவத்தை ஆதரிக்கும் மற்றும் புதிய பொருளாதார கொள்கையின் கொள்கைகளை அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கும் கட்சியான டிஏபியிலிருந்து ஒரு அமைச்சருக்கு இலாக்கா மாற்றப்பட்டது பூமிபுத்ரா நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் எதிர்கால பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பி உள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். மாதத்திற்கு 2000 கிலோமீட்டருக்கும் குறைவாக பயணம் செய்யும் ஹெயிலிங் ஓட்டுநர்கள் பூடி மடானி ரோன் 95 திட்டத்தின் கீழ் கூடுதல் பெட்ரோலுக்கு தானாகவே முந்தைய மாதத்தின் பதிவு செய்யப்பட்ட மைலேஜை அடிப்படையாக கொண்ட தகுதியுடன் தகுதியற்றவர்களாக மாறுவார்கள். தகுதி உச்சவரம்பு முந்தைய மாதத்திற்கான ஹெயிலிங் ஆபரேட்டர்களின் அமைப்புகளில் பதிவு செய்யப்பட்ட தூரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். 2000 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தை பதிவு செய்த ஓட்டுநர்கள் அடிப்படை 300 லிட்டர் மாதாந்திர ஒதுக்கீட்டிற்கு மட்டுமே தகுதி உடையவர்கள் என்றும் 2000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை பதிவு செய்த ஓட்டுநர்கள் கூடுதலாக 300 லிட்டருக்கு தகுதி உடையவர்கள் என்றும் மொத்தம் 600 லிட்டருக்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் விளக்கினார். 5000 கிலோமீட்டருக்கு மேல் பதிவு செய்தவர்கள் கூடுதலாக 500 லிட்டருக்கு தகுதி உடையவர்கள் என்றும் மொத்தம் 800 லிட்டராக கொண்டு வருவார்கள் என்றும் அவர் கூறினார். தவறான, சந்தேகத்திற்கிடமான அல்லது சீரற்ற தரவுகளை சமர்ப்பிக்கும் ஓட்டுநர்கள் மீது அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அமீர் ஹம்சா எச்சரித்தார். இந்த மானியங்கள் தங்கள் முக்கிய வருமான ஆதாரமாக ஹெயிலிங்கை உண்மையாக நம்பியிருக்கும் ஓட்டுநர்களை சென்றடைவதை உறுதி செய்கிறது என்று அவர் தெரிவித்தார். மலேசிய அரசு ஒவ்வொரு குடிமகனும் சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் என்ற இலக்கை விரைவுபடுத்தும் வகையில் 13வது மலேசிய திட்டம் RMK 13 திட்டத்தில் 2026 முதல் 2035 வரை 1 மில்லியன் மலிவு விலை வீடுகளை வழங்குவதை இலக்காக நிர்ணயித்துள்ளது. BIMB செக்யூரிட்டிஸின் ரியல் எஸ்டேட் துறை அறிக்கையின்படி இந்த திட்டம் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் வீடு வாங்குவதை அதிகரிக்கும் முயற்சியை குறிக்கிறது. இது நாட்டின் வீட்டுரிமை விகிதத்தை உயர்த்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிலையான வருமானம் இல்லாத கிக் எக்கானமி தொழிலாளர்கள், சுயதொழில் செய்பவர்கள் போன்றோருக்கு அரசு உதவி வழங்குகிறது. வீட்டு கடன் உத்தரவாதம் நிறுவனமான SJKPயின் கீழ் 10,000 பில்லியன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உத்தரவாதம் சுமார் 20,000 கடன் வாங்குபவர்களுக்கு உதவும் என்றும் முறையான வருமான ஆவணங்கள் இல்லாதவர்களும் வீட்டு கடன் பெற இது வழிவகுக்கும் என்றும் அறிக்கை தெரிவிக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையை சுற்றியுள்ள மொத்தம் 9,027 பேர் வெள்ளம் காரணமாக தங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பஹாங்கின் குவாந்தான் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. தேசிய பேரிடர் கட்டளை மையத்தின் தகவலின்படி பஹாங்கில் 8,074 பேர் தங்கும் இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்களில் 6,470 பேர் குவாந்தானில் உள்ளனர். மாரானில் 770 பேர் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பெக்கானில் 501 பேரும் மற்றும் ரோம்பினில் 333 பேரும் உள்ளனர். திரங்கானுவில், கெமாமான் மற்றும் டுங்குனில் 606 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஜொஹூரில் உள்ள மெர்சிங்கில் 347 பேர் இடம்பெயர்ந்தனர். குவாந்தான், பெக்கான் மற்றும் ரோம்பினில் நேற்று முதல் இன்று வரை மிகவும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக குவாந்தானை சுற்றியுள்ள பல துணை மின் நிலையங்களை தனாகா நேஷனல் பிரிகாட் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
சன்வே ஸ்கொயர் மாலின் மூடப்பட்ட உட்புற வளாகத்திற்குள் செல்ல பிராணிகள் இனி அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் உள்ளூர் அரசு மற்றும் சுற்றுலா குழுவின் தலைவர் டத்தோ இங் சுய் லிம் மீண்டும் உறுதிப்படுத்திய மாநில உத்தரவை தொடர்ந்து மால் அதன் செல்ல பிராணி கொள்கையை உடனடியாக அமல்படுத்தியுள்ளது. இந்த உத்தரவுக்கு இணங்க அனைத்து பார்வையாளர்களுக்கும் பாதுகாப்பான, சுகாதாரமான மற்றும் வசதியான சூழலை உறுதி செய்வதற்காக சன்வே ஸ்கொயர் மாலின் மூடப்பட்ட உட்புற வளாகத்திற்குள் செல்ல பிராணிகள் அனுமதிக்கப்படாது என்று மால் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சன்வே சவுத் குவே ஏரியில் அமைந்துள்ள நியமிக்கப்பட்ட வெளிப்புற செல்லப்பிராணி நட்பு பூங்காவான ஸ்குவரல்ஸ் விளையாட்டு மைதானத்தில் மட்டுமே செல்ல பிராணிகள் அனுமதிக்கப்படுகின்றன என்று அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கிள்ளான் செந்தோசா பகுதியில் நேற்று நடந்த சண்டையில் 34 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் பாறாங்கால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நேற்று இரவு 11:10 மணியளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி கஹார் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் 34 வயதுடைய உள்ளூர் ஆடவர் ஒருவர் வெட்டப்பட்டு இறந்தது தெரிய வந்தது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டப்பிரிவு 302 கீழ் விசாரிக்கப்படுகிறது. சம்பவத்தின் நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையில் உள்ள அமரா ரெசிடென்சி பகுதியில் ஒருவர் வெட்டப்பட்டதை அடுத்து 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அதே நாளில் காலை 10:35 மணியளவில் 20 வயதுடைய ஒரு நபர் பாராங்கத்தியால் வெட்டப்பட்டதால் பலத்த காயம் அடைந்ததாக ஸ்லாயாங் மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியிடம் இருந்து அறிக்கை கிடைத்ததாக கோம்பாக் காவல்துறை தலைவர் நூர் அரீஃபின் நசீர் தெரிவித்தார். அதே நாளில் 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உதவ 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டனர். இதனை அடுத்து நேற்று முன்தினம் மேலும் 4 கைது செய்யப்பட்டு 6 நாட்களில் காவலில் வைக்கப்பட்டனர். ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 326 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மற்றொரு வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் 33 வயது இளம் பெண் மருத்துவர் உயிரிழந்தார். நேற்று காலை 7:21 மணிக்கு இந்த விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் பெற்றதும் மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக நெகிரி செம்பிலான் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அவிசான் ஒமார் தெரிவித்தார். காலை 7 மணி அளவில் சிரம்பானில் இருந்து ஜலான் புக்கிட் புத்துஸ் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான புரோட்டான் X70 வாகனத்தில் இருந்த 45 வயது பெண் ஆசிரியர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் புரோருவா பெசா வாகனத்தில் இருந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கோலப்பிலா அரசு மருத்துவமனையின் 33 வயது சிந்துஜா சுப்பிரமணியம் எனும் மருத்துவர் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் விபத்து குறித்தான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் அவிசான் ஒமார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.